ஷகிலா படம் வருது அப்படின்னா மோகன்லால் மம்மூட்டி கூட பயந்து நடுங்குவாங்க. நல்ல வேளை வாசிக்கு நிலைமை ஷகிலாக்கு வரல. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு எக்கச்சக்கமான மொழிகள்ல 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சவங்க தான் வாசுகி. இவங்க காமெடி கேரக்டரும் நிறைய பண்ணி நம்மளெல்லாம் சிரிக்க வச்சிருக்காங்க. பட் இன்னைக்கு அவங்க அழுதுட்டு இருக்காங்க. தமிழ் சினிமால கவுண்டமணி, செந்தில் அப்படின்னு சேர்ந்துக்கிட்டு ரொம்ப காமெடி பண்ணிருக்காங்க. அவங்க கூட ஒரு பெண்மணியா இவங்களும் ஈடு கொடுத்து நடிச்சிருக்காங்க. ரசிகர்கள் மத்தியில இவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கூட இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல தான் இவங்களோட நிலைமை என்னன்னே தெரியுது. மறுபடியும் மடிப்பீச்சை கேக்குறேன், ரொம்ப வறுமையில இருக்கிறேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு நடிகர் சங்கத்துக்கிட்ட உதவி கேக்குறாங்க வாசுகி. எக்கச்சக்கமான குணச்சித்திர வேடங்களை நடிச்சு அசத்திருக்கக்கூடிய இவங்க இப்ப சாப்பாடுக்கே வழி இல்லாம தவிக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. அதிமுகவோட நட்சத்திர பேச்சாளர் கூட வாசுகி தான். அதிமுகவோட நட்சத்திர பேச்சாளர்கள்ல ஒருவரா இருந்த இந்த வாசுகி ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அப்படியே அரசியல்ல இருந்து ஓரம் கட்டப்பட்டாங்க. சோ அதுக்கப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்போ இல்ல அரசியல் சார்ந்த வாய்ப்போ கிடைக்கவே இல்ல. சோ அப்ப ஆரம்பிச்சதுதான் இவங்களோட போராட்டம். ஒருவேளை சாப்பாடுக்கே வழி இல்லாம தான் சுத்திட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட மொத்த நகையும் வித்துதான் கொஞ்சம் கொஞ்சமா காலத்தை ஓட்டிட்டு வந்ததா சொல்றாங்க. தெலுங்கு நடிகர் சங்கம் இவங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா இவங்களுக்கு கண்ணுல வேற ஒரு ஆபரேஷன் நடந்துச்சாம். அதுக்கப்புறமா மொத்த பணமும் செலவாயிடுச்சு. இப்ப தங்குறதுக்கோ வேலை செய்யறதுக்கோ யாராச்சும் இடம் கொடுத்தா என் மீதி வாழ்க்கையை பொழைச்சுப்பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொத்த விஷயத்தையும் வாசுகி ஷகிலா கிட்ட தான் இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாங்க. ஷகிலா யாருன்னு நமக்கு சொல்லியா தெரிய வேணும். ஷகிலா அக்கா படம் வெளியே வருது அப்படின்னா மலையாள சினிமால முன்னணி நடிகர்களா இருக்கக்கூடிய மோகன்லால் தொடங்கி மம்மூட்டி வரைக்கும் பயப்படுவாங்களாம். ஷகிலா படம் மட்டும் வந்துடுச்சுன்னா நம்ம கலெக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் படத்தை இறக்குறதுக்கே அவ்வளவு பயப்படுவாங்களாம். நம்ம சாதாரணமா ஷகிலாவை பத்தி நினைக்கிறோம். பட் அவங்க அப்படி கிடையாது. 300க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு நிறைய இண்டஸ்ட்ரிக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஆரம்பத்துல எல்லாம் ஷகிலாவோட படம் வெளியாகுது அப்படின்னா எல்லா ஆண்களுமே தியேட்டர்ல தான் இருப்பாங்களா. அந்த சமயத்துல எவ்வளவு பெரிய நல்ல கதையோட எவ்வளவு பெரிய ப்ரமோஷன் பண்ணி ஒரு நல்ல படத்தை போய் கொண்டு கொடுத்தாலுமே மக்கள் ஷகிலா படத்துக்கு தான் போவாங்க. தீபாவளி, சம்மர் ஹாலிடேஸ டார்கெட் பண்ணி ஒரு படத்தை இறக்கலான்னு போகும்போது ஷகிலாவோட படம் வருது அப்படின்னா மலையாள இண்டஸ்ட்ரியில அப்படியே அந்த படத்தை தள்ளி வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் ஷகிலா படத்தையே பாத்துக்கங்கப்பா அப்படின்னு விட்டுருவாங்களாம். என்னடா இது இப்படியே போயிட்டு இருக்கு, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு மலையாள இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய மொத்த பேரும் ஒண்ணு சேர்ந்து தான் ஷகிலாக்கு ரெட் கார்டே கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் மலையாள சினிமா மொத்தத்தை விட்டுட்டு ஷகிலா அந்த மாதிரி படத்துலயும் நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு மொத்தமா சென்னைக்கு வந்து செட்டில் ஆனாங்க. நம்ம தமிழ் சினிமாக்கு ஷகிலா வந்ததுக்கு அப்புறமா அப்பாடா ஷகிலா தமிழுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. பட் ஷகிலா அந்த மாதிரி படங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா காமெடி ரோல் இல்ல அம்மாவா காமெடி பண்றது அந்த மாதிரி ஒரு ரோல்ல மட்டுமே செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருந்தாங்க. வாசுகி மாதிரி ஷகிலாவோட வாழ்க்கை மாறிடக்கூடாது அப்படின்னா ஷகிலா சரி படத்துல தான் நடிக்க விட மாட்டாங்க, ஏதாவது யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ எடுக்கவாது விடுங்கடா அப்படின்னு இப்ப எல்லாரையுமே இன்டர்வியூ எடுத்து தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா 2 கே பசங்களை கூட கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்க. 2 பசங்க வந்து நாங்க ஒருத்தர் லவ் பண்றோம் அப்படின்னு இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. அவனுங்க ஒரு ஆளுன்னு இந்த அம்மாவும் இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்துச்சு. சோ இப்படி இந்த இன்டர்வியூ செக்ஷன்ல வந்து மாட்டினவங்க தான் வாசுகி. இப்பதான் தெரியுது வாசுகி அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.